அவன் ஏன் இப்படி முடி வச்சிருக்கான்? இதுக்கு நான் பதில். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பாரி? என்ன மயித்துக்கு அவன் அப்படி முடி வச்சிருக்கான்? இது அவனுக்கு இது நான் இந்த மாதிரி முடி வைக்கிறதுனால அவனுக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா? என் மயிர் என் உரிமை பாரி. அவன் மயிர் அவன் உரிமைங்க. ஆனா இந்த மாதிரி மயிரை வச்சிருந்தானா உன்னை எல்லாரும் மயிரா தான் மதிப்பாங்கன்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா அவனுக்கு? இந்த மாதிரி ஒரு முடி வச்சுனா அவனை யாராவது ரெஸ்பெக்ட் பண்ணுவானா? இதை ஏன் சொல்றேன்னா, தலித் அரசியல்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். உட்காந்து தலித் அரசியல் திருமாவளவன் போன்ற நபர்கள் அந்த மாதிரி முடி வச்சுட்டு ஒருத்தன் வரும்போது அதை ரசிச்சிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ரெப்யூட்டபிளான ஒரு ஜாப்ல, சரி, ஒரு அரசாங்க வேலையில ஒரு அதிகாரி இந்த முடியல நீங்க பார்க்க முடியுமா? இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரத்துக்கு போற எவனாவது இந்த முடியை வச்சுட்டு ஏதாவது ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவானா? சரி, ஆக மாட்டான். ஐடி கம்பெனிக்கு போங்க, இன்ஜினியரிங் இதுல போய் பாருங்க, இந்த மாதிரி முடி வச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு வேலை கிடைக்குமா? சரி, வேற எந்த வேலை இந்த மாதிரி முடி வச்சிருந்தா கிடைக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. இதனால எந்த விதமான பயனும் அந்த பையனுக்கு கிடையாது. ஆனா இதை ஒரு ஐடென்டிட்டியா பாக்குறான். இந்த ஹேர் ஸ்டைல்ஸை ஒரு ஐடென்டிட்டியா பாக்குறானுங்க. ஏன்னா நான் உன்னுடைய ஒழுங்குகளுக்கு உள்ள இல்ல, நீ சொல்ற லா அண்ட் ஆர்டர்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் ரிபல், நான் வந்து ஒரு நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு தெனாவட்டுடைய வெளிப்பாடு இந்த முடி, ஹேர் ஸ்டைல். இந்த உளவியல் ஏன் இந்த பசங்களுக்கு வருது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து இவனுங்கள்ட்ட சொல்லி வளர்க்கறது என்ன தெரியுமா? இந்த தலித் அரசியல் என்ன நம்ம சொல்லுது, நம்மளெல்லாம் எப்படி அடிச்சாங்க தெரியுமா, நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க தெரியுமா, அழிச்சிட்டாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் நம்மளோட சொத்தை சுரண்டி தின்னுட்டு கொளுத்துட்டாங்க, அதனால என்ன பண்ணோம், அதனால நம்ம இப்படி முடி வச்சுக்கிட்டு அதை பத்தியே யோசிக்காம சண்டை போட்டுக்கிட்டு ரவுடித்தனம் மட்டும் அலையணும். அப்ப இவங்க நோக்கம் என்ன? நான் இதான் கேள்வியா கேட்கிறேன். இந்த இடத்துல வச்சு அரசியல் பண்ணணும். கரெக்டா வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு. இவங்களுக்கு என்னன்னா, இவன் மேல போயிட்டா இவனுக்கு அரசியல் இல்லை, இவன் தலித்தியம்னு பேச முடியாது, இவன் நான் உங்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்த முடியாது. அப்ப இவன் அங்கேயே இருக்கணும், இவன் ஒதுக்கப்படணும், சமூகத்தால விலக்கப்படணும், இவன் சமூகத்திலிருந்து தூரம் போகணும், இவனை ஒதுங்கியே வைக்கணும், ஒதுக்கப்பட்டே இருக்கணும்னு இவங்க அரசியல் பண்றானுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, சமூகத்துக்குள்ள ஒற்றுமை வரணும்னா ஓர்மை அடையணும். சமூகம் ஓர்மை அடையணும்னா ஒருத்தன் உருவத்துல பார்த்தா இவன் இந்த சாதிக்காரன், இவன் இந்த கம்யூனிட்டி, இந்த அரசியல் கொள்கை கொண்டவன், உருவத்தை பார்த்து கண்டுபிடிக்கிற ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்குதுன்னா என்ன நோக்கம்? அது பேர் தான் பிரிக்கிறது சமூகத்தை. இப்ப ஏன் மதங்களுக்குள்ள அடையாளங்கள், மத அடையாளங்கள் எதுக்கு? ஏன் கிறிஸ்துவர்கள் சிலுவை போடணும், ஏன் வந்து இஸ்லாமியர்கள் குல்லா போடணும், ஏன் பொட்டு வச்சுக்கணும், ஏன் இந்த மாதிரி ஏன் இந்த அடையாளங்கள்? ஏன் எல்லாமே பண்ணலாமே? ஏன் அப்படின்னா, அப்பதான் அந்த சமூகத்தை தனிச்சு காட்ட முடியும், அப்பதான் அதை வச்சு ஒரு அரசியல் செய்ய முடியும், அப்பதான் அதுல குரூப்பிசம் பண்ண முடியும். இதைத்தான் இப்ப இங்க பட்டியல் சமூக மக்களை குழப்பி முன்னாடிலாம் ஒன்றும் பெருசா வித்தியாசம் இருக்காது. உருவத்தை பத்தில யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ?